கனவு என்ன இப்படி வந்திருக்கு? சந்தியாவும் நானும் சச்சா சந்தோஷ் பாவம் என்னை நம்பி தானே அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல சொன்னான். நான் எப்படி அவனுக்கு துரோகம் பண்ணுவேன்? நேற்றுக்கு நடந்ததெல்லாம் நினச்சிக்கிட்டே தூங்கினாலே தான் நம்மளுக்கு கனவு அப்படி வந்திருக்கு. இல்லைன்னா நம்ம எப்படிலாம் கனவு காணுவோம்? ஒரு வேலை இதெல்லாம் உண்மையாக நடந்துருமா? நம்ம அப்பா நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களே, நம்ம எப்படி துரோகம் பண்ணுறது? சித்து, இது ஜஸ்ட்டு கனவு தான். நீ ஏன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற? இதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்காது. ஓகே, நீ ஃபஸ்ட்டு ஒன்று நம்பு. இருந்தாலும் கனவு இப்படி வந்திருக்கக்கூடாது. ஏன் நமக்கு இப்படி வந்தது? தூங்குடா சித்து, தூங்குடா சித்து, தூங்கு. இது ஜஸ்ட் கனவு தான், தூங்குடா. தூக்கமே வரமாட்டேங்குதே, அதே ஞாபகமாகவே இருக்கு. ஃப்யூச்சரில் நானும் சந்தியாவும் அப்படி சேச்சா, இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு பண்ணுற துரோகம். அவன் உயிருக்கு உயிராக உரிமிட்டிருக்கான், நம்ம போய் இப்படி சேச்சா கனவுல கூட இப்படி நினச்சது தப்பு. ஐயோ, தூக்கமே வர மாட்டேங்குது, அந்த கனவு ஞாபகமாகவே இருக்கு. நம்ம என்ன பண்ணுறது? தூங்குடா இது, தூங்குடா. டேய் சித்து, ஏஞ்சரா. டேய் சித்து, ஏஞ்சரா. மணி 7 ஆகுது, எப்படி தூங்குறான்? காலையில காலேஜ் பொண்ணு எங்கேயாச்சும் நினப்பு இருக்கா? நைட்டு ஃபுல்லா தூங்குறானா என்னன்னே தெரியல. டேய் சித்து, ஏஞ்சரா. டேய் 5 மினிட்ஸ்மா. 5 மினிட்ஸ் 8 மணி ஆக போதுடா, ஏஞ்சரா. பரவாயில்லம்மா, நான் அப்போ காலேஜ் லீவு போட்டுக்கிறேன். என்னது தூக்கம் பத்தில காலேஜ் லீவ் போடுறதா? படிக்கிற பிள்ளை எப்படி அதை சொல்றது? அம்மா நாளைக்கு போய்க்கிறோமா, விட்டுமா. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாத. என்னம்மா காலையிலே அடிக்கிறீங்க? இப்படி அடிச்சு எழுப்பீங்க? அரை மணி நேரமா எழுப்பிக்கிட்டு இருக்கேன், எங்கேயும் ஏஞ்சிருக்கிறே நீ. அப்புறம் எப்படி உன்னை எழுப்புறது? அதுக்கு நீ காலையில இப்படி அடிப்பீங்களா? சரி, குளிச்சுட்டு காலேஜ் கிளம்புற வழியா பாரு. சரி, நீங்க வந்து வேலை முடிஞ்சிட்டுல கிளம்புங்க. காலையில அடிச்சு எழுப்புனா எப்படி போகும் இன்னைக்கு நாள்? சே, இன்னொரு அடி கொடுக்கறதுக்குள்ள போய் குளிச்சுட்டு கிளம்புற வழியா பாரு. சும்மா நொய்னு காலையில பேசிட்டு இருக்காவன். நீங்க போங்க, நான் கிளம்புறேன். இவனை எழுப்புறதுக்குள்ள பாறையவே நகர்த்திடலாம் போல் இருக்கு. நைட்டு கண்ட கனவை நினைச்சாலே பயமா இருக்கு. கடவுளே, இதெல்லாம் நடந்துடவே கூடாது. காலேஜ் கிளம்பி போவோம். இதை சந்தோஷக்கிட்ட சொல்லாமா வேணாமா? சரி, அவன்கிட்ட ஏதோ இருந்தாலும் சொல்லிடும். நம்ம ஃப்ரெண்டு தானே, அதெல்லாம் புரிஞ்சுப்பான். இது ஜஸ்ட் கனவு தானே. என்ன இன்னும் 2 நாள் காலேஜ் பக்கமா ஆளக்கணும். அவன் காலேஜ் கட்டேஜ்ல எங்கேயாச்சும் அவுட்டிங் போயிருப்பான்டா. காலேஜ் லீவு போட்டா அவுட்டிங் போறாங்கன்னு அர்த்தமாடா? சந்தோஷ் லீவ் போட்டாலே அவுட்டிங் போறான்னு தான் அர்த்தம். அதனால தான் உன்னையும் அப்படி கேட்குறான். என்னடா காலேஜ் வரலன்னா அவுட்டிங் போயிட்டுன்னு அர்த்தமா? இவன் காலேஜுக்கு லீவை போட்டுட்டு ஊரில் சுற்றுவான், அதான் ஒன்று அப்படி கேட்குறான். இவன் என்ன பண்றானோ அதை தான் மற்றவங்களும் பண்ணுவான்னு நினச்சிட்டு இருக்கான். ஏண்டா அவுட்டிங் போனியான்னு கேட்டது ஒரு குத்தமாடா? அதுக்குன்னு 2 பேரும் இப்படி பேசுறீங்க? சரி வச்சு டென்ஷன் ஆகாத. நான் உனக்கு கேள்விப்பட்டேன் தானே, உண்மையாடா? என்ன கேள்விப்பட்ட? நீ தான் சந்தியாவை லவ் பண்றன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. நேற்று என்னவோ சித்து போய் சந்தியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டானாமல்ல, அப்படியா? ஆமா மச்சி. முட்டுக்கணும், சந்தியாவுக்கு போய் நானும் ப்ரப்போஸ் பண்ணேன். கோவப்படாத மச்சி. இல்லடா, நான் சொல்லி தான் அவன் போய் ப்ரப்போஸ் பண்ணான். என்னடா சொல்ற? நீ சொல்லி தான் அவன் ப்ரப்போஸ் பண்ணானா? இருந்தாலும் அவனுக்கு பெரிய மனசு மச்சி. டக்குன்னு லவ் பண்ற பண்ணி விட்டு கொடுத்துட்டா அவனுக்கு. டேய், அவன் என்ன சொல்றான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுறா. டேய், எனக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுடா, அதனால சித்துவை போய் அவன் கிட்ட சொல்ல சொன்னான். அந்த நேரம் பார்த்து அந்த தேன் வந்துட்டாங்க. சித்து தான் சந்தியாவை லவ் பண்றான்னு ஊர் ஃபுல்லா சொல்லி பெரிய பிரச்சனை ஆச்சு மச்சி. சந்தியா என்னடா உன் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே இல்லையா? எங்க மச்சி, அவ எங்க என்கிட்ட பேசுறா? நேற்று சித்துக்கிட்ட தான் பேச வந்தான். சந்தோஷ், நீ சொல்றத பார்த்தா ஜோடி மாறிடும் போல் இருக்கே. சந்தியாவுக்கு சித்துவை தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேய், வாயில் பேனா ஊத்து கழுவிடா ஃபர்ஸ்ட். சந்தோஷ், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாது. அவளே எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண கூட நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஆமா, இவர் அப்படியே உலக அழகேன். இவருக்கு ப்ரப்போஸ் பண்ணா இவர் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. அவ உனக்கு லவ் சொன்னா அது பெரிய விஷயம். இவர் என்ன போய் ரொம்ப பிகு பண்ணிக்கிறாரு. வந்ததுக்கு ஏதாச்சும் நீ சம்பவம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. யாரு எது சொன்னாலும் நான் சித்துவை சந்தேகப்பட மாட்டேன். சித்து எனக்கு அவ்வளவு துரோகம்லாம் பண்ண மாட்டேன்டா. அக்குண்டி, நடக்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கும். நீ நினைக்கிறது எந்த காலத்திலும் நடக்காது தம்பி. பார்க்கும். சித்து லவ்வர் வந்துட்டா பாடுறா. அடி, என்னடா சொல்ற? அவ ஏன் லவ்வர்டா? சாரி சந்தோஷ், டங்கு சிலிப்பாயிடுச்சு. அடி, நீ சொல்றத பார்த்தா டங்கு சிலிப்பான மாதிரி இல்லடா, நீ வேணும்னு சொல்ற மாதிரில இருக்கு. அடி, அந்த பொண்ணு பாருடா, சந்தோஷ பாக்குற ஒன்ன தானே பாக்குறா. என்ன பார்த்தா என்ன லவ் பண்றேன்னு அர்த்தமா? அடே, என்னடா பேசுற நீனு? தம்பி, நான் உண்மையா தான் பேசுறேன். கொஞ்சம் டவுட்டா இருந்தா நீனே சந்தியாவை திரும்பி பாரு. ஆமா அருணு, அவ என்னவே சித்துவதை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கா. நான் தான் சொன்னல, ஜோடி மாதிரி ரொம்ப நேரம் ஆகுது தம்பி. அதுக்கு நீனே ரூட்டை போட்டு கொடுத்துட்டு இப்படி அப்பாவே உட்காந்துருக்கியே. சந்தோஷ், அவன் சொல்றதெல்லாம் நம்பாது. அப்படிலாம் எதுவும் கிடையாதுடா. டேய், அவன் சொல்றது பொய்யா இருந்தா அவ ஏன்டா ஒன்னே பாக்குறா? அடே, அதுக்கு அவளை தானடா கேட்கணும், என்ன ஏன்டா கேட்குற நீ? ஹலோ மச்சி, அவ பாக்குறது ஒன்ன, அப்போ ஒன்ன தானே கேட்கணும். சித்து, உன்னை ரொம்ப நம்பினான்டா. அடே, அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவ யதார்த்தமா பாக்குறா, நீ வேற. சந்தியா, என்ன சித்தார்த்த பார்த்து இப்படி சிரிக்கிற? இது என்னன்னு தெரியல. சரிக்கா, சித்துவை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது.
அடியே அவன் என்ன காமெடி ஷோவா நடத்துறான்? அவனை பார்த்தவனே உனக்கு சிரிப்பு சிரிப்பா வர்றதுக்கு. அடி ஒருவேளை உனக்கு அவனை பிடிச்சிருக்காடி? எனக்கு சரியா தெரியலடி. ஏய் நீ 32 வெள்ளியும் வெளில காட்டும்போது அவனுக்கு உனக்கும் ஏதோ இருக்கும் போல் இருக்கே. அப்படி இருந்தா நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். சொன்ன நீ இப்போ டேய் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னடி. சந்தோஷ், நான் சொன்னேன் பாத்தியா, அவ இவனை பார்த்து தான் சிரிக்கிறா. இவன் ஏன் இப்படி நம்மள பார்த்து சிரிக்கிறா? இவனுங்க வேற தப்பாலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அடே இவன்கிட்ட போய் பிடிச்சிருக்குன்னு சொல்ல சொன்னது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். தம்பி, இவனை விட்ட சொல்ல சொன்னேன் பாரு, தம்பியும் அவளும் உனக்கு டாட்டா கட்டிட்டு போறாங்க. சந்தோஷ், அருண் சொல்றது கேட்கவே கேட்காத. அவன் நமக்குள்ள சண்டையை வர வைக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். டேய் வாய மூடுறா நீ. உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன் நானு. சந்தோஷ், என்னடா நீனும் இப்படி என் மேல சந்தேகப்படுற? டேய் நான் சந்தேகப்படலடா, கன்ஃபார்மே பண்ணிட்டேன்டா. மச்சி நீயே என் மேல சந்தேகப்பட்டல? ஆமா எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. இருடா ஏன் சிரிக்கிறான்னு நான் அவகிட்டே போய் கேட்கறேன். அடே இந்த சாக்குல அவகிட்ட போய் பேசலாம்னு நினைக்கிறான் போல் இருக்குடா. டேய் நீ அமைச்சர் வருன்னு நான் போய் அவகிட்ட கேட்க தான் போறேன். இனிமே சந்தோஷ் வந்து அன்புள்ள சந்தியா நான் உன்னை காதலிக்கிறேன்னு சோகப்பட்டு தான் பாட போறான். டேய் நீ இன்னும் இப்படி அவனை ஏத்தி விட்டு இருக்க. அவளை விட்டு போய் நான் கேட்கிறோம் போறியா? என்னை பார்த்து சிரிக்கிறான்னு. சந்தியா எதுக்கு என்னை பார்த்து நீ சிரிக்கிறப்போ? இவன் எப்படி வந்து கேட்குறான்? நான் அவனை பார்த்து சிரிச்சேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும், நீ என்ன பார்த்து தான் சிரிச்ச. ஏய் சந்தோஷ், இவனை இன்னுமாடா நம்புற? டேய் அவங்க 2 பேரும் சண்டை தாண்டா போட்டுக்கிறாங்க. அடே எல்லா காதல் கதையும் சண்டையில தாண்டா ஆரம்பிக்கும். மச்சி என்னடா நீ வேற இப்படி நம்ம குழப்பிக்கிட்டே இருக்க? அடே உண்மையை சொல்றான்டா, கேட்டா கேளு, கேட்காட்டினா போ. ஏய் சந்தியா பார்த்து கீழே விழுந்துடாது. அடே என்னடா நடக்குது அங்க? ஜி லவ் சீன் நடக்குதுடா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல இதெல்லாம் இப்படிதான் போய் முடியும்னு. என்ன நடக்கிறதா பார்த்தா கனவு பழிச்சிருமா? டேய் சித்தி எவ்வளவு நேரம் தானே பிடிச்சிருப்ப? கொஞ்சம் கையை போடுறா. சந்தோஷ், உனக்கே தெரியாம அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருவேன் தான் நினைக்கிறேன். டேய் சந்தியா நீனே நிமிந்தினா ஏஞ்சிடலாண்டி. அதுக்கு ஏன்டி அவனை பார்த்துக்கிட்டு இருக்க? நீ பண்றதெல்லாம் பார்த்தா இது அதுலதான் போய் முடியும் போல் இருக்கே. அடே சித்தார்த்து, அன்னைக்கு என்ன உங்க அம்மா காரிக்கிட்ட அப்படிலாம் இல்லை இல்லைன்னு சொன்னேன். இப்ப நடு ரோட்ல திரும்பி அவளை பிடிச்சிக்கிட்டுல நிக்கிற. ஐயோ அத்தை அப்படிலாம் கிடையாது. சந்தியா கீழே விட போனா அதனால தான் நான் தாங்கி பிடிச்சேன். ஆண்டி நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க, சித்து சொல்றதுதான் உண்மை. ஏய் என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? அன்னைக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், இன்னைக்கு அவளை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறேன். அப்படி உங்க அம்மா காரிக்கிட்ட வந்து என்னை நம்ப மாட்டீங்கன்னு அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாவன். அவன் மாட்டிக்கிட்டான் அப்படிதான் சொல்லுவான். ஆண்டி எங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க ஆண்டி. ஏய் முதல்ல நான் போய் சுந்தரி கிட்ட தாண்டி இந்த வாட்டி சொல்லுவேன். அத்தை நீங்க தப்பா நினைக்கிற அளவுக்கு இங்க ஒண்ணுமே நடக்கல. நீங்க வேணா இங்க இவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. டேய் சுத்தி நிக்கிறதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டா பேசுவாங்களா இல்ல உண்மையை சொல்லுவாங்களாடா? ஆண்டி சித்து சொல்றதுதான் உண்மை. சந்தியா தான் கீழே விழ போனா அதை தாங்கி தான் பிடிச்சான். டேய் எந்த ஊருக்காரடி நீ? இப்படி பச்சை பச்சை போய் சொல்லிட்டு இருக்காவ. நேத்திக்கு தான் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க, இன்னைக்கு மாட்டிக்கிட்டீங்கல்ல. இத முதல்ல போய் குண்டு பண்ணிக்கிட்டு சுந்தரி கிட்டே தான் சொல்லணும். போச்சு எல்லாம் போச்சு. ஒன்னாலே என் நிம்மதியே போச்சு. இந்த அத்தை போய் இன்னைக்கு என்ன சொல்ல போதே தெரியல. ஏற்கனவே பண்ணதே ஊர் ஃபுல்லா சிரிச்சு போயிட்டு என்ன நடக்க போதே தெரியலையே. சித்து என்ன சித்து இப்படி எல்லாம் பேசுற? நான் என்ன பண்ணப்போ? நீ என்ன பண்ணல, நீ தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க. தூங்குனா கனவுல வந்து தொல்லை பண்ற. சரின்னு வெளியில வந்தா நான் எங்கெல்லாம் போறேன்னா அங்க வந்து எனக்கு கெட்ட பேர் தான் வாங்கி தரேன். சே உங்களால என் நிம்மதியே போயிட்டு. அடே என்னடா சொல்ற? உன் கனவுல அவதான் வரலாம். இத்தனை வருஷமா லவ் பண்ற, ஒரு நாளாச்சும் என் கனவுல வந்தேடி நீ? டேய் முட்டக்க, நான் மரியாதையா வாங்கி முடியும். நான் இன்னைக்காச்சும் சொல்லியிருக்கேன் உன்னை லவ் பண்றேன்னு. அச்சா நான் தான் சொன்னேன்ல, இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. கனவுல எல்லாம் வந்திருக்கா, வாங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாலா? ஐயோ கொஞ்சம் அவசரப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டோமே. டேய் சந்தோஷம், இதெல்லாம் என்னடா பெரிய விஷயம்? கனவு தானடா. டேய் கனவு தான்டா. இதை ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னியா நீ? பாத்தியா சரியா? சித்துடைய கனவுலயே நான் போயிட்டேன். டேய் அப்பா அவங்குள்ளேயும் அது வந்துரும் போல் இருக்கே. அப்படியே சொல்ற வந்துருமா? டேய் மச்சான், சந்தியாவை பாத்தியா? அவ கனவுல வந்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாடா. மச்சி அருண் சொல்றதெல்லாம் கேட்காத. டேய் உன்னதாண்டா இனிமே நம்பவும் கூடாது, நீ சொல்றது கேட்கவும் கூடாது. ஃப்ரெண்டுன்னு நல்லா நீ செஞ்சுட்டா மச்சி. டேய் அது அட்லீஸ்ட் கனவு தான்டா, அது இல்லாம நடக்க போகுது. டேய் அவ கனவுல வந்தானா சீக்கிரம் நீ முழிச்சிக்க வேண்டியதானடா. ஏன்டா அவன் கனவுல வர விட்ட? அடே கனவுல வந்தவளை எப்படா துரத்தி விடுறது? மச்சி நீ நினைச்சுன்னு துரத்து விட்டு இருந்திருக்கலாம். நீ வேணும்ட்டு தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அடே சத்த நீ வாய மூடுடா. இங்க பாரு மச்சி, நான் எல்லாத்தையும் உண்மையை சொல்றேன்னு என்ன வாய மட்டும் சொல்றான். ஆமா சித்து, நீ பண்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிடிக்கல. உன்னை எவ்வளோ நம்பினேன், நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலடா.